அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 7ஆம் வகுப்பில் 2வது யூனிட்டில் இருக்கக்கூடிய த லிசனர்ஸ் அப்படிங்கிற போயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். த லிசனர்ஸ் அப்படின்னா தமிழில் கேட்பவர்கள் என்று அர்த்தம். இப்போ இந்த போயம் படிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வார்மப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுட்டு நம்ம போயம் படித்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். என்னென்னா, you are walking into a grove at 12 noon. You feel that somebody is following you. When you look behind, nobody is there. How would you feel? What would you do? Share it in the class. இந்த வார்மப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு தோப்புக்குள்ளே மதியம் சரியாக 12 மணிக்கு நீங்கள் நடந்து செல்லுகிறீர்கள் தன்னந்தனியாக. அப்படியாக நீங்கள் செல்லுகிற பொழுது உங்களுக்கு பின்னால் யாரோ உங்களை பின்தொடர்வதைப் போல நீங்கள் உணர்கிறீர்கள். ஆனால் திரும்பி பார்க்குறீங்க, ஒருவரும் அங்கே இல்லை. இப்பொழுது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன செய்வீங்க? இதை மாணவர்களோடு அப்படியே பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க போயம் நம்ம என்னென்ன அப்படியே லைன் பை லைனாக நம்ம பார்க்கலாம். Is there anybody there? Said the traveler, knocking the moonlight door, and his horse in the silence champed the grasses of the forest ferny floor, and a bird flew up out of the terrace above the traveler's head. பாருங்க, இப்போ இந்த முதல் ஸ்டான்ஸாவில் is there anybody there? said the traveler. இங்கே ட்ராவலர் என்பவர்னா யாரை குறிக்கிறதுனா, ஒரு தொடர்ந்து பயணித்து கொண்டே இருப்பவர்களை குறிக்கிறது. அவங்க வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்மளாட்ட காலை எங்கேயாச்சும் ஊருக்கு போனால் பார்த்திங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வந்துடுவானா, இவர் அப்படி இல்லை. தொடர்ந்து இவர்கள் பயணித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை, இந்த மாதிரி தான் இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அந்த மாதிரி இவர் போகிற பொழுது அங்கே போய் ஒரு வீட்டினுடைய கதவை தட்டுகிறார். இஸ் தேர் எனிபடி தேர்? யாராவது வீட்டில் இருக்கீங்களா? நாக்கிங் ஆன் த மூன்லைட் டோர். இரவிலே நிலவு வெளிச்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய கதவை தட்டி வீட்டுக்குள்ளே யாராவது இருக்கீங்களான்னு கேட்குறார். அப்போ நிலவு வெளிச்சம் எப்போ வரும்? இரவில் தான் நிலவு வெளிச்சம் வரும். அப்போ இவர் அங்கே போயிருக்கிற நேரம், அந்த வீட்டிற்கு போயிருக்கிற நேரம் இரவு நேரம். அண்ட் ஹிஸ் ஹார்ஸ் இன் த சைலன்ஸ் சாம்ப்டு த கிராஸஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபேர்னி ஃப்ளோர். நீங்கள் அறிவியல் பாடத்தில் படிச்சுக்கலாம். பெரணி என்ற தாவரம், அது பூ பூக்காது. அதனுடைய இலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்குது, அப்புறம் போக போக கூர்மையாக இருக்கும். மேலே அப்படியே வெண்மையாக பனி படர்ந்தது போல் சாம்பல் நேரத்தில் அந்த இலைகள் மேலே படர்ந்துருக்கும். அதுதான் பெரணி அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஃபர்னி. அப்போ அந்த வீட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய தரைகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரணி தாவரம் படர்ந்திருக்கிறது. அங்கே அவர் குதிரையில் ஹார்ஸ் என்றால் குதிரை, அவர் குதிரையில் வந்திருக்காரு. அந்த குதிரையில் பார்த்திங்கன்னா அந்த குதிரை என்ன பண்ணுதுன்னா, அந்த இரவு நேரத்தில் அப்படியே சத்தம் இல்லாமல், சாம்ப்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிட் அண்ட் சூட் நாய்ஸ்லெஸ்லி, சத்தம் இல்லாமல் அப்படியே மென்று சாப்பிடுவது, அசைப்போடுவதுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் எ பேர்டு ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டெரேட் அபவ் த ட்ராவலர்ஸ் ஹெட். இப்போ அவர் போய் அந்த இருட்டுக்குள்ளே அந்த வீட்டினுடைய கதவை தட்டின உடனே எ பேர்ட் ஃப்ளூ அப் அவுட் ஆஃப் த டெரேட். டரெட் அப்படின்னா என்னென்னா, இந்த இடத்துல சிறிய கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கோம்பைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒத்த கோம்பை, ரெட்டை கோம்பை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தெளிவான தமிழில், தூய தமிழில் இந்த டரெட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்னா கோம்பை அப்படின்னு அர்த்தம். ஒரு பறவை அந்த கோம்பையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது இரவு நேரத்தில். நம்ம ஊர்லெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் இந்த கோழிகளெல்லாம் இந்த சாலை மேலவோ இந்த கூரையில் உட்காந்துருக்கு அந்த கோம்பையில். அதே மாதிரி இந்த இரவு நேரத்தில் இந்த காற்றுக்குள்ளாக அந்த பறவை என்ன செய்கிறது? அந்த கோம்பையில் உட்கார்ந்து இருக்கிறது. இவர் போய் கதவை தட்டுன உடனே அந்த சத்தத்துக்கு அது என்னாகுது? அவர் தலைக்கு மேலே அப்படியே அந்த பறவை பறந்து செல்லுகிறது. அண்ட் he smote upon the door again in a second time. Is there anybody there? he said. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, and he smote upon the door again a second time. smote என்றால் கொஞ்சம் வேகமாக தட்டுவது. இப்போ நம்மளே பாரு, ஒரு வீட்டுக்கு போகிறோம், லேசாக கதவை தட்டுறோம், திறக்கலைன்னு சொன்னோன்னு மறுபடியும் என்ன பண்ணுவோம்?
கதவை கொஞ்சம் பலமாக தட்டுவோம் இல்லையா, அந்த பலமாக தட்டுவதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் ஸ்மோட்டுன்னு பேர். அப்போ இவரும் என்ன பண்ணுறாரு, யார் திறக்கலைன்னு சொன்னோன்னே மறுபடியும் கொஞ்சம் கதவை 2வது முறை வேகமாக தட்டி உள்ளே யாராவது இருக்கிறீர்களா என்று அவர் கேட்கிறார். பட் நோ ஒன் டிசெண்டட் டு த ட்ராவலர். ஆனால் இந்த ட்ராவலருடைய இந்த தட்டுகிற இந்த ஓசைக்கு உள்ளிருந்து யாருமே கதவை திறந்து எந்த பதிலும் அவருக்கு சொல்லவில்லை. நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்ச்டு சில். பார்த்தீங்கன்னா சில் என்றால் என்ன அர்த்தம்னா, கதவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா படுக்கை வாக்கில் ஒரு சின்ன மரத்துண்டு இருக்கும், அல்லது ஜன்னலுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா படுக்கை வாக்கில் ஒரு மரத்துண்டு இருக்கும், அதுதான் சில்லுன்னு பேர். நோ ஹெட் ஃப்ரம் த லீஃப் ஃப்ரிஞ்ச்டு சில். சரி, கதவைத்தான் யாரும் திறந்து பார்க்கல, அட்லீஸ்ட் இந்த ஜன்னலையாவது யாராச்சும் திறந்து பார்த்துருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி யாரும் திறக்கலை. இந்த ஜன்னல் எப்படி இருக்கிறது, இலைகள் அப்படியே படர்ந்து பாசி படர்ந்து அப்படியே பச்சை பசேல் என்று இருக்கிறது அந்த ஜன்னல்லையும். லீன் ஓவர் அண்ட் லுக்ட் இன் டு ஹிஸ் கிரேஸ் ஐஸ் வேர் ஹி ஸ்டுட் பர்ப்ளெக்ஸ்ட் அண்ட் ஸ்டில். இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இரவிலே ஏன்னா இவர் வெள்ளைக்காரர், இவர் தன்னுடைய சாம்பல் நிற கண்களோடு அப்படியே அந்த ஜன்னல் வழியாக அப்படியே எட்டி லீன் ஓவர்னா எட்டி பார்க்குறாரு. வேர் ஹி ஸ்டுட் பர்ப்ளெக்ஸ்ட் அண்ட் ஸ்டில். ஆனால் ஒருத்தரையும் காணும். அதனால் என்னடா இந்த வீட்டில் யாராச்சும் இருக்கிறாங்களா இல்லையா அப்படி என்ற குழப்பத்தோடு நிலையாக அசையாமல் அப்படியே அங்கே அவர் நின்று. பர்ப்ளெக்ஸ்ட் அப்படின்னா குழப்பம். பட் ஒன்லி எ ஹோஸ்ட் ஆஃப் பேண்டம் லிசனர்ஸ் தட் டுவெல்ட் இன் த லோன் ஹவுஸ் தென். அந்த நடுக்காட்டுக்குள்ளே சுற்றிலும் எந்த வீடுகளும் இல்லாத அந்த தனிமையான வீட்டுக்குள்ளே யார் குடியிருந்து கொண்டிருக்கிறா, ஒரு பேய் கூட்டங்கள் குடியிருந்து கொண்டு இவர் என்ன செய்கிறார் என்பதை, இவர் என்ன பேசுகிறார் என்பதை அப்படியே கவனித்து கொண்டிருக்கிறது. பேண்டம்னா ஆவிகள், ஹோஸ்ட் அப்படின்னா பேய் கூட்டம். பேண்டம்னா ஆவிகள், ஹோஸ்ட்னா பேய் கூட்டம். டுவெல்ட்னா குடியிருக்கிறது. த டுவெல்ட் இன் த லோன் ஹவுஸ் தென். யாருமே அரவரமற்ற யாருமே இல்லாத அந்த நடுக்காட்டுக்குள்ளே தனிமையாக இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே அந்த பேய்கள் கூட்டமாக அங்கே இருந்து கொண்டு இவர் என்ன செய்கிறார் பேசுகிறார் என்பதை கவனிக்கிறது. ஸ்டுட் லிசனிங் இன் த குவைட் ஆஃப் த மூன்லைட் டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மேன். அப்படியே எந்த ஒரு அந்த நிலவு வெளிச்சத்தில் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். டு தட் வாய்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் மேன். எப்படி நின்று கொண்டிருக்கிறார், உலக மக்களினுடைய மனிதர்களினுடைய பிரதிநிதியாக அவர் அங்கே நின்று கொண்டு ஏதாவது சத்தம் வருமா, இல்லை நாம் ஏதாவது உள்ளே இருந்து சத்தம் வந்தால் நாம் பேசலாமா என்ற ஆர்வத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஸ்டுட் த்ராங்கிங் த ஃபெயிண்ட் மூன் பீம்ஸ் ஆன் த டார்க் ஸ்டார். த்ராங்கிங் என்றால் என்னென்னா கூட்டம் அப்படின்னு அர்த்தம், க்ரௌடிங் அப்படின்னு அர்த்தம். ஸ்டுட் த்ராங்கிங் த ஃபெயிண்ட் மூன் பீம்ஸ் ஆன் த டார்க் ஸ்டார். ஸ்டார்னா படிக்கட்டுகள், டார்க் ஸ்டார்னா அந்த அப்படியே இருளடைந்த அந்த இருட்டோடு இருக்கிற அந்த படிக்கட்டுகள். ஏன்னா அது இரவு நேரம் இல்லையா. மூன் பீம்ஸ் என்றால் நிலவினுடைய ஒளிக்கற்றைகள் அந்த இருட்டாக இருக்கக்கூடிய அந்த படிக்கட்டுகளின் மேல் பட்டு அப்படியே இருக்கிறது. உள்ளே அந்த பேய் கூட்டங்கள் எல்லாம் அப்படியே கூட்டமாக அங்கே நின்று கொண்டிருக்கிறது. தட் கோஸ் டவுன் டு த எம்டி ஹால். அந்த படிக்கட்டுகள் எதை நோக்கி செல்லுகிறது, படிக்கட்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஹால், ஒருவருமே அற்ற ஒரு ஹாலை நோக்கி அது போகிறது. ஹாக்கனிங் இன் அன் ஏர் ஸ்டில் அண்ட் ஷேக்கன் பை த லோன்லி ட்ராவலர்ஸ் ஹால். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்குது, அந்த பேய் கூட்டங்கள் எல்லாம் உள்ளே இருந்து கொண்டு ஹார்க்கனிங் அப்படின்னா லிசனிங் அட்டன்டிவ்லி. அப்படியே அந்த காற்றிலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சத்தம் கிடையாது, நடுக்காட்டுக்குள்ளே அமைதியாக இருக்குது. அப்படியே அந்த காற்றினுடைய சத்தத்தை அப்படியே அமைதியாக இருந்து இவர் என்ன செய்கிறார் என்பதை அப்படியே கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறது. பை த லோன்லி ட்ராவலர்ஸ் கால். இந்த தனியாக வந்திருக்கக்கூடிய இந்த ட்ராவலர் என்ன செய்கிறார், அவர் என்ன பேசுகிறார் என்பதை அந்த பேய்கள் கூட்டம் அந்த வீட்டில் இருந்து கொண்டு அப்படியே உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த போயம். இந்த போயம் எழுதியிருக்கிறவர் யாருன்னா வால்டர் டி லா மேர் அப்படிங்கிறவர் இந்த போயம் எழுதியிருக்கார். ஆக்சுவலாக இந்த போயம் த லிசனர்ஸ் போயமில் பார்த்தீங்கன்னா 36 வரிகள் இருக்கிறது. ஆனால் இதில் நமக்கு ஒரு 18 வரிகளை மாத்திரம் இங்கே எடுத்து நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். ஒன்ஸ் அகெயின் லெட் மீ ரீட் திஸ் போயம் ஃபார் யூ. ப்ளீஸ் டூ லிசன் கேர்ஃபுல்லி. த லிசனர்ஸ். Is there anybody there? said the traveller, knocking on the moonlit door. Moonlit. And his horse
in the silence champed the grasses of the forest's ferny floor, and a bird flew up out of the turret. Turretna enna sonne? Kombai. Above the traveller's head, and he smote upon the door again a second time. Is there anybody there? He said. But no one descended to the traveller. No head from the leaf fringed sill leaned over and looked into his grey eyes, where he stood perplexed and still, but only a host of phantom listeners that dwelt in the lone house then stood listening in the quiet of the moonlight to that voice from the world of men, stood thronging the faint moonbeams on the dark stair that goes down to the empty hall, hearkening in an air still and shaken by the lonely traveller's call. Walter de la Mare. Dear students, I have read this poem. I think that you would have listened this poem how I read. I hope you have to practice to read this poem. Thank you.